என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா, என் சபையை கட்டுவேன். ஸோ இது வரைக்கும் நமக்கு பாஸ்டர் வந்து கடந்த ஒரு 2-3 வாரங்களாக நம்ம படிச்சுட்டு வரோம் தொடர்ச்சியாக. நம்ம முதல்ல இன்றைய வார தியானத்துக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி கடந்த 2 வாரமாக நம்மளுடைய பாஸ்டர் நமக்கு படித்து கொடுத்து ஒரு சின்ன ரீகால் மட்டும் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கடந்த வாரம் நம்ம படித்தது நம்மளுடைய நாவை எப்படி அடக்க வேண்டும். ஸோ ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை நம்ம ரீட் பண்ணிட்டு போயிடலாம். யாக்கோபுக்கு எல்லாருமே உங்களோட வேதத்தை திருப்பலாம். முதல் அதிகாரம் 26வது வசனம். எல்லாருமே சத்தமாக வாசிக்கலாம். ஓகே, எல்லாருமே சேர்ந்து ஒன்னஸாக நம்ம ரீட் பண்ணலாங்களா? உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். உண்மையாலுமே இந்த வசனம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்றது தான் லாஸ்ட் வீக் எனக்கு ரொம்ப மனசில் ஓடிக்கிட்டே இருந்தது. ஏன்னா நிறைய நேரங்களில் நம்மளுடைய தேவ பக்தியை நம்ம வந்து பல்வேறு விதங்களில் வெளிப்படுத்தி காட்டுவோம். ஆனால் இந்த யாக்கோபு நிருபத்தில் எழுதின ஆசிரியர் சொல்லுகிறது, உங்களுடைய தேவ பக்தி உங்களுடைய பேச்சுக்கும் உங்கள் தேவ பக்திக்கும் சம்மந்தம் இருக்குது. நம்ம எப்படி வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அந்த வாயை கொண்டு. அதே வாயினால் நம்ம தேவனை துதிச்சோம்னு சொன்னால் உண்மையிலுமே அப்படிப்பட்ட தேவ பக்தி வீணாக இருக்கிறது அப்படின்ற ஒரு காரியத்தை பார்த்தோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 3 விஷயங்கள் படித்தோம். 1 கொரிந்தியருக்கு நம்ம வேதத்தை திருப்பலாம். மூன்றாவது அதிகாரம் 3வது வசனம். பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? உண்மையாகவே இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ தேவனை அறியாதவர்களோ கர்த்தரை பற்றி எதுவும் தெரியாதவர்களோ அப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்து இந்த வார்த்தைகள் சொல்லப்படலை. யாரை பார்த்து சொல்லப்பட்டிருக்குதுன்னா, முதல் அதிகாரம் 1 வசனத்தில் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களும் பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிற நிருபம் இந்த நிருபம். அப்படிப்பட்ட நிருபத்தில் தான் பவுல் என்ன சொல்லுகிறார், உங்களுக்குள்ளே பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் இருக்கிறபடியால். உண்மையாகவே நான் இந்த வாரத்தில் இந்த செய்தியை கொடுக்கறதில் நான் தேவனுக்கு அதிகமாக நன்றி சொல்லுகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்டுறோன்னு வைங்களேன். வீடு கட்டும்பொழுது எப்படி வேணாலும் கட்டிட்டு போங்கன்னு நம்ம சொல்லுவோமா? அதுக்குன்னு ஒரு திட்டம் இருக்கும். நம்ம விருப்பம் இப்படியாக இருக்கணும், இதுதான் அங்கங்கே இந்த ரூம்ஸ் இப்படிலாம் வச்சு ஒரு திட்டம், ஒரு கிளியர் கட் பிளான்ஸ் இருக்கும் இல்லையா? உண்மையாகவே தேவன் தன்னுடைய சபையை கட்டுகிறதே நான் உண்மையுமே அப்படி தான் பார்க்குறேன். சபையை ஏனோதானோ அப்படின்ற ஒரு பார்வையில் நம்ம பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த செய்திகளை நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு வரும் பொழுது சபை என்றால் எப்படி வேணாலும் இருக்கிறதல்ல. தேவன் அதற்குன்னு ஒரு வழிமுறைகளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஏன்னா நம்ம நிறைய நேரங்களில் வருவோம், அட்டன் பண்ணுவோம், போயிடுவோம். இந்த பழக்கம் தான் நமக்கு இருக்குமே தவிர்த்து தேவனுடைய வீடு, இதில் இப்படி ஒழுங்கும் கிரகமாக நம்ம செய்யணும், இதுக்கு ஒரு ஆர்டர்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம சிந்தித்து செயல்பட்டுருப்போம்னு பார்த்தா ரொம்ப கம்மி தான். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் உண்மையிலுமே இந்த செய்தியில் இந்த தலைப்பின் கீழே நம்ம படிக்கிறதுக்காக நான் உண்மையிலுமே தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். இன்றைக்கி நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள எடுத்திருக்கிற ஒரு வேத பகுதி பிலிப்பியர் 2வது அதிகாரம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் வசனம் நிறையா திருப்புற மாதிரி இருக்கும். ஸோ சோர்ந்து போயிடாதீங்க. பிலிப்பியர் 2வது அதிகாரம். மூன்றாவது வசனம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ண கடவுள். ஓகே, இந்த வசனத்தை 2 பகுதிகளாக அல்ல 3 பகுதிகளாக நம்ம பிரித்து நம்மளால் தியானிக்க முடியும். முதல் பகுதி, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல். 2வது பகுதி, மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். ஓகே, ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை தான் நம்ம இன்றைக்கி 2வது பகுதியை தான் நம்ம இன்றைக்கி தியானிக்கிறதுக்கு நான் எடுத்திருக்கிறேன். மனத்தாழ்மையினாலே
ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணலாம் அப்படின்னு எழுதப்படலை, எண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு எழுதப்படலை. எப்படி எழுதப்பட்டிருக்கு? இட் இஸ் அ கமெண்ட். நாம் எப்படி வேணாலும் நம்மளோட சபைகளில் ஒரு சக விசுவாசிகளாக, சகோதரர்களாக, சகோதரிகளாக நம்ம இருக்கும் பொழுது எப்படி வேணாலும் நம்ம அவங்கள பார்க்கலாம் அப்படின்ற பார்வை தேவன் அனுமதிக்கலை அவருடைய சபையில். புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது? ஓகே. ஸோ இந்த வசனம் எப்படியா எழுதப்பட்டிருக்கு? ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். உதாரணத்துக்கு நான் வந்து சபையில் சின்ன இருக்கா தம்பின்னா, சின்ன யாரோ ஓகே நான் வரேன், ஓகே சின்ன சின்ன அப்படி இல்லை சின்னவன் நான் எப்படி வேணாலும் பார்க்குறது அப்படி கிடையாது. வேதம் எப்படி சொல்லப்பட்டிருக்குது? தேவனுடைய வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் எப்படி பார்க்கணும்? மேன்மையுள்ளவர்களாக பார்க்கணும். ஸோ இன்றைக்கி நான் உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிற காரியம் இந்த ஒரு விஷயம்தான். உலகத்தில் பார்த்தோன்னா மக்கள், மனிதர்கள் என்னென்ன விஷயங்களை குறித்து பெருமையுள்ளவர்களாக இல்லை மேன்மையுள்ளவர்களாக இருப்பாங்கன்னு பார்த்தா, முதல்ல அவங்களுடைய பிறப்பு. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம நாட்டிலையுமே அது கரை புரண்டு ஓடி இருக்கிற ஒரு காரியம்தான். நாங்கள் பிறப்பால் உயர்ந்தவர்கள் ஃபஸ்ட்டு விஷயம். ஒருவேளை பிறப்பு, வளர்ப்பு. ரெண்டாவது விஷயம் அவர்களுடைய கல்வி, வேலைகள். இந்த விஷயத்தில் ஏன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், லோக்கலில் படிக்கிறவங்க வந்து அவங்களோட காலேஜை சவுண்டாக சொல்லுவாங்களான்னு பார்த்தா இல்லையா? ஒருவேளை நீங்கள் இந்த பெரம்பலூரில் இருக்கிறீங்க, ஓகே பெரம்பலூரில் இருக்கிற நீங்கள் பெரம்பலூரில் ஒரு காலேஜ் படிக்கிறீங்கன்னு வைங்களேன், எப்படி நீங்கள் என்ன காலேஜில் தம்பி படிக்கிறீங்கன்னு சொன்னால் எப்படி சொல்லுவோம்? அதே இது நீங்கள் டெல்லியில் ஒரு சீட்டு கிடச்சி ஒரு காலேஜில் படிக்கிறீங்கன்னு வைங்களேன், நம்மளுடைய பேரண்ட்ஸ் எப்படி சொல்லுவாங்க? என் பையன் டெல்லியில் படிக்கிறான். டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லைங்களா? பெருமை இல்லைங்களா? ஒரு ப்ரைடு அதெல்லாம் நம்ம கொள்கிறோம். உண்மையாலுமே பிறப்பால் நம்ம பார்க்கும் பொழுது, படிப்புனால, வேலையினால சரி, நம்மளுடைய அந்தஸ்துனால சரி, இப்படி பல விஷயங்களை நம்ம பெருமை கொள்ளக்கூடிய காரியங்கள் உலக மனிதர்கள்ட்ட உண்டு. நம்ம அதை மறுக்கவே முடியாது. ஆனால் இன்றைக்கி நான் சபையில் வந்துட்டு சபைக்குள்ளே இருந்து என்னுடைய பிறப்பால் நான் உயர்ந்தவன், என்னுடைய வேலையினால் நான் உயர்ந்தவன், என்னோடய வளர்ப்பினால் நான் உயர்ந்தவன், நான் இருக்கிற நிலைமையினால் நான் உயர்ந்தவன் சொல்ல முடியுமான்னு பார்த்தா நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு காரியங்களுக்கு வேதம் இடம் கொடுக்கவே இல்லை. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிட்சயமான ஒரு வசனம். மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் வந்து முதல்ல சொல்லும் பொழுது முதல் ஒரு காரியம் சொல்லுகிறார், ஆவியில். ஓகே கொஞ்சம் சத்தமாக சொல்லாமல், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆவியில் எளிமை எல்லாருக்குமே தெரியும். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுன்னா அப்போ சபை, நம்ம பரலோக ராஜ்யம்ன்றது அங்கே நம்ம பார்த்துட்டு கொண்டு இருக்கிறோம் இல்லைங்களா? இங்கே நம்ம இருக்கும் பொழுது அப்போ இந்த ராஜ்யம் யாருடையது? நம்ம எப்பயுமே இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது நம்மளோட புரிதல், தாழ்மையுள்ளவர்கள் அங்கே சுதந்திரிச்சு கொள்ளுவோம், ஓகே பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரிப்போம் அப்படின்ற ஒரு காரியம் தான் யோசிப்போம். ஆனால் உண்மையிலுமே தேவன் பரலோக ராஜ்யத்தை மட்டுமா அங்கே ஃபோக்கஸ் பண்ணுகிறார்? இங்கே சபை என்பது அப்போ தேவனுடைய ராஜ்யம் இல்லையா? சபையில் தேவன் ஆளுகை செய்யலையா? அஃப்கோர்ஸ். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நம்ம இங்கே பிலிப்பியரில் அதை தான் பார்க்குறோம். தேவன் கட்டளையாக கொடுத்துருக்கிறது, சபையில் நீங்கள் ஒன்றையும் வீண் பெருமையினாலாவது எதுலேயும் செய்யாமல் மனத்தாழ்மையினால் ஒருவரை ஒருவர் தங்களிலும் நீங்கள் மேன்மையானவர்களாக என்ன கடவுளீர்கள். ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டது. we cannot take for granted. ஒருவேளை யார் வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களை எப்படி வேணாலும் நடத்தலாம், எப்படி வேணாலும் புரிஞ்சு கொள்ளலாம் அப்படி என்பது தேவனுடைய திட்டம் கிடையாது. அதுக்கு ஒரு ஒழுக்கத்தை தேவன் வச்சிருக்கிறார். ஸோ உண்மையாலுமே இன்றைக்கி நான் மறுபடியும் உங்கள்கிட்ட நான் ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு காரியம் மனத்தாழ்மை. நம்ம எல்லாருக்குமே தாழ்மைனா உங்கள் எல்லாருக்குமே யார் நினைவுக்கு வருவாங்க ஐயா? தாழ்மை முத்துப்பாண்டியா, பாபு அண்ணன், ஓகே ரைட். நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம படிச்சிருக்கிற 2வது அதிகாரத்தில் பார்த்தோம்னா 5வது வசனம், ஓகே ரீட் பண்ணலாம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்
தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி. ஓகே சரி, டெக்ஸ்ட் பேசேஜ் நம்ம இதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். சரி, தாழ்மைனா நம்ம என்ன நினைப்போம்? ஆக்சுவலி நிறைய நேரத்தில் நம்ம தவறுதெல்லாம் புரிஞ்சு கொள்ளக்கூடிய காரியம் தாழ்வு மனப்பான்மை. தாழ்மையாக இருக்கிறதுனா நம்ம என்ன நினச்சிப்போம்? ஓ, என்னாலாம் ஒன்றும் முடியாதுங்க, நான் இதுக்கும் செட் இல்லைங்க. சரி, நிறைய நேரங்களில் நம்ம தாழ்வு மனப்பான்மையை தாழ்மையாக நம்ம புரிஞ்சுப்போம். சரி, ஆக்சுவலி பைபிள் அதை பேசவே இல்லை இந்த இடத்துல. உண்மையாகவே ஒரு நல்ல உதாரணத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த தாழ்மை, இந்த ஒரு சாப்டர் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் உங்களுக்கு சொன்னேன்னா உங்களுக்கு எளிதில் புரியும். நம்மளுடைய தமிழ்நாடு அரசியலில் கூட பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா முதலமைச்சர் போஸ்டிங்க்கு பார்த்திங்கன்னா நானா நீயான்னு சொல்லிட்டு ஒரு போட்டி இருந்தது. அவர்கள் நம்ம பாலிடிக்ஸ் நான் சொல்ல வரலை, பட் ஒரு காரியத்தை அதில் நம்ம ஏன்னா நம்ம எப்படி நம்ம உலகம், நம்ம மனிதர்கள் நம்ம எப்படி செயல்படுகிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா நான் இத்தனை வருஷங்கள் நான் முதலமைச்சராக இருந்துட்டேன். இப்போ நீங்கள் புதுசாக வரீங்க, என்னோடய சீட்டை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இல்லை, எனக்கு தான் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறாங்க, நான் தான் வருவேன். இல்லை, சரி, 2 பேர் நம்ம இது இங்கே மட்டும் தானா, நம்ம இன்னொரு மாநிலத்தில் பார்த்தாலும் அப்படி தான். முதலமைச்சர், துணை முதலமைச்சர், இப்படிப்பட்ட காரியங்கள் மனுஷனுக்குள்ளே ஒரு லெவல், அவங்களுடைய லெவலுக்கு கீழே நீங்கள் முதல்வராக இருங்க, நான் துணை முதல்வராக நான் உங்களுக்கு தரேன்னு சொன்னால் கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை மனிதனுக்கு உண்டான்னு பார்த்தா கிடையவே கிடையாது. ஆனால் இந்த வசனம் தெளிவாக சொல்லுது, அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். நம்ம இந்த 2-3 வாரங்கள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது போதகர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த செய்தி வெறும் சபைக்கு மட்டும்தானான்னு பார்த்தா நம்மளுடைய குடும்பத்துக்கும் பொருந்தும். வெறும் சபைக்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய குடும்பத்துக்கும். தம்மை தாமே வெறுமையாக்குகிற ஒரு காரியம். இட் இஸ் நாட் வெரி ஈஸி. என்னை நான் ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டு என்னுடைய உண்மையை நான் புரிந்து கொள்வது அவ்வளோ எளிதான ஒரு காரியம் கிடையாது. நிறைய நேரங்களில் நான் ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான், 4 பேர் மத்தியில் நம்ம பேசணும்னு சொன்னால் நம்ம எதை பற்றி தான் பேசுவோன்னா நம்மளுடைய பாசிட்டிவ்ஸ் என்ன. ஒரு மைக் கொடுத்து உங்களை பற்றி பேசுங்கன்னு சொன்னால் நம்ம எதை பேசுவோன்னா என்னுடைய பெருமையான காரியங்கள் என்ன, என்னை குறித்து நான் பெருமையாக சொல்லிக்கக்கூடிய காரியங்கள் என்ன, அதை தான் நம்ம பேசுவோம். ஆனால் உண்மையாலுமே வேதாகமம் சொல்லித்தர காரியங்கள் வேறு. அது மனத்தாழ்மையை நமக்கு போதிக்கிறது. ஸோ தொடர்ந்து நம்ம இந்த வேத பகுதிகளை நம்ம வாசிக்க இருக்கிறோம். கொலேசியர் 3வது அதிகாரம் 13வது வசனம். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது உண்மையாகவே சபை மட்டுமல்ல, நம்மளுடைய குடும்பத்தையும் கூட நம்ம இதில் இணைச்சி பார்க்குறோம். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். உண்மையாகவே நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் அந்த உதாரணத்தில் பார்க்கும் பொழுது அடுத்ததாக என்னோடய மனதில் பட்ட ஒரு நல்ல ஒரு உதாரணம் அப்போஸ்தலனாகிய பவுல். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வார்த்தை அவர் சொல்லுவார் இல்லைங்களா, 1 கொரிந்தியர் 9 நம்ம எடுத்தோன்னா இருபதாவது வசனம். யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனை போலவும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனை போலவும் ஆனேன். ஓகே, நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போலவும் ஆனேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இராமல் கிறிஸ்துவின் பூரணத்துக்குள்ளானவனாய் இருக்கிறேன். பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன்.
எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். ஐயா, இந்த வசனம் நம்மளுடைய குடும்பத்துக்கு பொருந்துமா? எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன். சரி, நம்ம இந்த வசனத்தை வெறும் நம்மளுடைய சர்ச் என்ற காரியத்தை நம்ம எப்படி குறுகிய கண்ணோட்டத்தில் நம்ம இப்படி கூடுகிற ஒரு ஐக்கியத்தை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோமே தவிர்த்து, தேவன் நம்மளுடைய குடும்பத்திலையும், ஏன்னா நார்மலாக பார்த்தோன்னா கிறிஸ்தவ வீடுகளில் ஒரு போர்டு மாட்டியிருப்போம் இல்லைங்களா, இந்த வீட்டுக்கு தலைவர் யார், இயேசுவே எங்கள் வீட்டிற்கு, போர்டெலாம் மாட்டிடுறோம். ஆனால் சபைன்னு சொல்லும் பொழுது நம்ம எதை மட்டும் மென்ஷன் பண்ணுறோம்? சண்டே ஆராதனை கூடுகிற இடத்துல இருக்கிறத மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோமே தவிர்த்து, நம்மளோட குடும்பத்திலையும் தேவன் தான் ஆளுகை செய்கிறார் என்ற ஒரு காரியத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ண மறந்துடுவோம். ஸோ இந்த வசனத்தை நான் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து பாருங்களேன், இந்த மனத்தாழ்மையை குறித்து நீங்கள் மனத்தாழ்மை இந்த சைடு பவுல் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல சொல்றார், எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன். இந்த எல்லாருக்கும் எல்லாமும் ஆகிறது சுலபமான ஒரு காரியமா? நிச்சயமாக நம்மளோட பெருமைகள் நிறைய நேரங்கள் நம்ம இறங்கி போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது நம்மளோட ஈகோஸ், நான் யார், என் ஹிஸ்ட்ரி என்ன, என் பேக்ரவுண்ட் என்ன, நான் எப்படிப்பட்டவன், எல்லா காரியங்களும் நம்மளுடைய மனதில் ஓடிக்கொண்டு இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இது ரொம்ப சிம்பிளான காரியம் இல்லை. இந்த வசனத்தை நம்ம படித்து கடந்து போகிறது. எல்லாருக்கும் எல்லாமும் ஆகிறது. அவர்கள் எவ்வளோ கீழே இருக்கிறாங்களோ அவர்களுக்கு ஈக்குவலாக நான் போய் அவங்களோட பார்ட்டேக் பண்ணுறேன். இது சாதாரண ஒரு காரியம் கிடையாது. ஏன்னா நான் உண்மையிலுமே அப்போஸ்தலனாகிய பவுலை பார்க்கும்பொழுது ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆகிற ஒரு காரியம், இந்த மனத்தாழ்மையை குறித்து பேசும் பொழுது நான் ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட சொன்னது, பெருமையை பற்றி பேசணுன்னா அப்போஸ்தலனாகிய பவுலை விட பெருசாக யாரும் பேசிட முடியுமா வேதாகமத்தில்? கிடையவே கிடையாது. நம்ம பிலிப்பியரில் நம்ம மறுபடியும் திருப்பிக் கொள்ளலாம். மூன்றாவது அதிகாரம் 4வது வசனம். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். பவுல் ரொம்ப தெளிவாக சொல்லுறார். மாம்சத்தின்படி நீங்கள் பேசணும், நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு பார்த்தா உங்கள் எல்லாரை காட்டிலும் நான் பேசலாம். சபையில் நான் ஏன் இந்த ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட நான் பிறப்பு, ஒருவேளை வளர்ப்பு, என்னோடய கல்வி, வேலை, உத்தியோகம், அதிகாரம், இதெல்லாம் நான் மேன்மை பாராட்ட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு காரணம், உலகத்தான் இதைகளை குறித்து நிச்சயமாக மேன்மை பாராட்டுவாங்க, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் மட்டும் கூடுகிற தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு மனிதன் இவைகளை கொண்டு மேன்மை பாராட்ட முடியுமா? நான் யார் சொல்ல முடியுமா? தேவனுடைய சபைக்குள்ளே வந்துட்டு நான் இந்த வேலையில் இருக்கிறேன் நான் சொல்ல முடியுமா? என்னுடைய பரம்பரை தெரியுமா? நான் சொல்ல முடியுமா? நான் எந்த இடத்துலேருந்து வந்திருக்கேன் நான் சொல்ல முடியுமா? நோவே. பவுல் அவர்களுக்கு தெளிவாக தேவனுடைய சபை இப்படி தான் அப்படின்றத புரிஞ்சு வச்சுருந்தார். ஏனோ தானோன்னு நம்ம கூடிட்டோம், வந்துட்டோம், பார்த்துட்டோம், பேசிட்டோம், விசாரிச்சிட்டோம், கிடையவே கிடையாது. நான் எப்படி என்ன நான் நினைக்கிறத காட்டிலும் இன்னொருவரை மேன்மையானவரை நான் என்ன போகிறேன். தொடர்ந்து அந்த வசனங்களை வாசிக்கலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளையோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாகி இருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும். இப்போ நம்ம படித்த வசனங்கள் உண்மையாகவே 6வது வசனத்தில் நம்ம இன்னும் பார்த்தோன்னா, பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன்.
இந்த குணாதிசயங்கள்லாம் பவுல்கிட்ட இருந்தது. நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நம்ம யூதர்கள் யார், சமாரியர்கள் யாருன்ற தலைப்பில் நம்ம படிச்சுக்கிட்டோம். யூதர்கள் சமாரியர்களோட உறவு வச்சுப்பாங்களா? நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னும் நம்ம ஹிஸ்டாரிக்கலாக நமக்கு சொல்லி தந்தப்போ நம்ம பார்க்குறோம், அந்த வழியாக கடந்து போகணுன்றதை அவாய்ட் பண்ணுறதுக்காகவே அவங்க எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர்ஸ் நடந்து போக வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் அதை அவர்கள் செய்தார்கள். இவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. பவுல் சொல்கிறாரு, நான் எப்படியாகிலும் சிலரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன். ஆண்டவர் அங்கே நம்ம 4வது அதிகாரம் யோவானில் நம்ம பார்க்குறோம், யாருமே போகாத ஒரு இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே போய் தொடங்கினார், ஒரு சமாரிய ஸ்திரீ. இங்கே 6வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது குற்றம் சாட்டப்படாதவன். பவுல் அவரை பற்றி சொல்லும் பொழுது, தன்னுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தும் பொழுது சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கையில் நான் நியாயப்பிரமாணத்தின்படி சரியாக நடந்திருக்கிறேன். யாரும் என்னை நீ சரியான்னு கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு நான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறேன். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நபர் சபை என்கிற காரியத்துக்குள்ளே வந்து எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன். நிறைய நேரங்களில் நம்ம ஒரு சகோதரனுடைய ஒரு சகோதரியோடைய நம்ம இறங்கி இணக்கமாக போகணுன்னும் பொழுது பாருங்களேன், நம்மளால் அவங்களோட பெருசாக ஜெல் ஆகவே முடியாது. ஏதோ ஒன்று தடை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம இயல்பாக அவங்கள்ட்ட போய் ஒட்ட மாட்டோம். ஏதோ ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம படிச்சுக்கிட்ட காரியங்கள் ஏதோ ஒரு ஈகோஸோ இல்லை நானும் ஒரு லெவல் அப்படின்ற ஒரு காரியம் நம்ம மனதுக்குள்ளே இருந்து அந்த ஒரு ஒற்றுமையை வளர்க்காது, கொண்டு வரவே வராது. ஆனால் உண்மையிலுமே நீங்கள் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செட் பண்ண எக்ஸாம்பிள் இந்த பவுலால் எப்படி செய்ய முடிஞ்சது? நான் இவ்வளோ லிஸ்ட் பண்ணுறாரு, மாம்சத்தின்படி நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம், வேறு ஒருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நீங்கள் 4 விஷயம் சொன்னீங்கன்னா நான் 8 விஷயம் சொல்லுவேன். நீங்கள் பெருமையானவர்களாக உங்களை பற்றி ஒரு 4 விஷயம் சொன்னீங்கன்னா என்னோடய பெருமையை நான் 8 விஷயத்தில் நான் சொல்லுவேன். இப்படிப்பட்ட ஒரு பவுல், நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனமடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் ஆகிலும். ஸோ த சேஞ்ச் கம்ஸ் இங்கே தான். இது எல்லாமே இருக்குதா, எனக்கு உண்டு தான். ஒரே ஒரு விஷயம் ஆகிலும், ஆனால் தேவனுடைய சபையும் தேவனுடைய குடும்பமும் என்னுடைய மேன்மை பாராட்டக்கூடிய இடம் இல்லை. நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு பேசுகிற காரியம் சபை கிடையாது. என் சகோதரன் என்னை விட எவ்வளோ மேன்மையானவர் அப்படின்னு பேசக்கூடிய காரியம்தான் சபை. நான் எவ்வளோ பெரியவன், நான் எவ்வளோ வைராக்கியமானவன் பேசக்கூடிய இடம் சபை கிடையாது. இந்த விஷயத்தை சபையோடு நிறுத்தாமல் நம்மளோட குடும்பத்தோடு கூட நம்ம ரிலேட் பண்ணலாம். நிறைய நேரங்களில், ஏன்னா நம்ம 5வது அதிகாரத்தில் பேசியெல்லாம் போகும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சபைக்குமான உறவு ஒரு கணவன் ஒரு மனைவிக்குமான உறவோட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னோட சொந்த ஜீவனை ரத்தத்தை கொடுத்து திருச்சபைக்கு எப்படியாக அதை ஒரு காரியத்தை ஸ்தாபிக்கிறார். இன்றைக்கி கணவன் மனைவி அந்த உறவு நம்ம பார்க்கும் பொழுது உண்மையாலுமே அப்படிப்பட்ட ஒரு காரியம் கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் இருந்தது, கணவனுக்கும் மனைவிக்குள்ளும் அப்படி ஒரு காரியம் இருக்குதான். ஏன்னா நம்ம இது எல்லாத்தையுமே ஜஸ்ட் சபை என்ற காரியம் சண்டே நம்ம கூடுகிற ஒரு இடத்தோடவே முடிச்சு விடுவோம். ஆனால் இது அதையும் தாண்டி தேவன் ஆளுகை செய்கிற, தேவன் தலைவராக இருக்கிற எல்லா இடங்கள்லையுமே இந்த சத்தியம் பொருந்துகிறது. நிறைய நேரங்கள் இந்த தாழ்மையை குறித்து யோசிக்கும் பொழுது, நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்தினார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நேரங்களில் நமக்கு இந்த மாதிரி முன்னாடி நின்று பேசக்கூடிய வாய்ப்புகள் நம்மளோட சபையில் கிடைக்கும் இல்லைங்களா? அப்படி பேசும் பொழுது எல்லாருமே என்ன பேசுவோம், நம்மளை பற்றி நம்ம எப்படி கடந்து வந்தோம் அப்படின்ற ஒரு அனுபவத்தை, தேவன் எப்படியாக நம்மளை சந்திச்சார்ன்ற ஒரு காரியம். நம்ம நிறைய நேரங்களில் நீங்கள் நல்லா உற்று கவனிச்சிங்கன்னா தெரியும், நான் நம்மளுடைய தவறுகளை நம்ம சொல்லும் பொழுது சுகர் கோட்டட் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? நான் ரொம்ப ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதவனாக இருந்தேன். நம்மளுடைய பாவங்களை எந்த அளவுக்கு அதை ஒரு பொலைட்டாக சொல்ல முடியுமோ, நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் என்னோடய தவறை நான் சொல்லணும், ஆனால் அது தவறாகவும் போயிடக்கூடாது அப்படின்றதில் நான் எவ்வளோ தெளிவாக என்னோடய வார்த்தைகளை பயன்படுத்தேன் தெரியுமா? 2வது விஷயம், இங்கே நின்றுட்டு நம்ம பேசுவோம், பாவிகள்லேயே பிரதான பாவி,
நான் தான். கீழே இறங்கி ஒருவேளை எனக்கும் சந்தோஷுக்கும் ஒரு சண்டை வருது, அண்ணா ஏதோ அறிவு இருக்கு அண்ணேன்னு உங்களை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கட்டும் என்னையே. சரி, இங்கே தான் நான் சொல்லியிருப்பேன். நான் என்ன சொல்லியிருப்பேன்? பாவிகளிலேயே பிரதான பாவி நான் தான். சரி, என்ன மாதிரியும் மோசமானவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. நான் ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டேன், கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடந்துக்கிட்டேன், நிறைய விஷயங்கள் சொல்லுவோம். இந்த இடத்த கடந்துட்டு நம்ம ஒரு படி கீழே இறங்கி போகும் பொழுது, நம்மளோட சபையிலையோ வீட்டிலேயோ யாராவது ஒரு வார்த்தைகள் சொல்லும் பொழுது நம்ம எப்படிப்பட்டவர்களாக ரியாக்ட் பண்ணுவோம்? என்னை நீ சொல்கிற அளவுக்கு நீ என்ன சரியா? இதையும் நான் பாலிஷ்டு வேர்ட்ஸில் சொல்கிறேன், நீ என்ன ரொம்ப ஒழுங்கா? சரி, நிறைய நேரங்கள் நம்ம அப்படி தான் இருக்கிறோம். நம்மளோட தாழ்மை பாருங்கள், இந்த இடத்துக்கு வரும்பொழுது அந்த தாழ்மை வெளிப்படும். மைக்கு பிடிச்சி பேசும் பொழுதோ, 4 பேர் முன்னாடி பேசும் பொழுதோ, அந்த தாழ்மையே நம்ம ஒரு பெருமையாக ஆக்கி பேசிகிட்டு இருப்போம். எக்ஸாக்டாக சொல்லணும்னா அதுதான். ஆனால் உண்மையிலுமே பைபிள் பேசுகிற தாழ்மை அது கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அதை வெறுத்து இறங்கினது தான். அப்போஸ்தலனாகிய பவுலோட வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம், இவ்வளோ காரியங்கள் என்னுடைய பெருமைகளை பேச காரியங்கள் இருந்தாலும் நான் அதை எதுவுமே பேசலை. ஸோ இன்றைக்கி ஒரு பெரிய சேலஞ்ச் நமக்கு முன்னாடி இருக்கிறது அதுதான். ஒருவேளை உண்மையாகவே நம்ம பெருமைக்குரியவர்களாக இருக்கலாம், நம்ம பெருமைக்குரியவர்களாக படிப்பு விஷயத்துலையும் சரி, ஒருவேளை உத்தியோகத்துலேயும் சரி, நம்ம இருக்கிற இடத்துலையும் சரி இருக்கலாம். ஆனால் தேவனுடைய சபை என்கிற ஒரு காரியம் வரும்பொழுது நம்ம அதை தயவு செய்து பேசுவதற்கு தேவன் இடம் கொடுக்கவே இல்லை. நான் வெறும் சகோதரனாக உள்ள நுழைகிறேன், என் கூட இருக்கிறவங்களும் சகோதரர்களாக வருகிறார்கள். நான் அந்த இடத்துல வந்துட்டு நான் யார்? ஒன்றுமே இல்லை. சரி, எக்ஸசைசிங் த ஹியூமிலிட்டி நம்ம பார்க்கும் பொழுது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். சரி, குடும்பங்கள்லையுமே ஏன்னா நான் வந்து ரொம்ப ஏஜ்டு கிடையாது, ஆனாலும் ஒரு சில காரியங்கள் புரிஞ்சுக்க முடிகிறது. ஏன்னா பேசும் பொழுது வாக்குவாதங்கள் வரும் பொழுது ஒரு கட்டத்தில் நமக்குள்ளேயே அந்த ஒரு எண்ணங்கள் வருது, நான் பெரியவன், நான் சொல்கிறத கேளுங்க. குடும்பங்களில் அந்த தாழ்மை இல்லாமல் போயிடும். நிச்சயமாக தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தைகளை நம்ம உற்று கவனிக்கும் பொழுது, அது குடும்பமாக இருந்தாலும் சரி, சபையாக நம்ம கூடி வருகிற ஐக்கியமாக இருந்தாலும் சரி, எந்த இடங்களிலையுமே நம்மளை நாம் உயர்த்தி கொள்வதற்கு இல்லை. ஒருவேளை நாம் நம்மளை பற்றியே பேசுவோன்னா, பிலிப்பியரில் அழகாக ஒரு வார்த்தையை பவுல் பயன்படுத்துகிறார். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம். அதேனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனை அன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. ஓகே, மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். சரி, சபையில் வந்து நான் வந்து என்னை பற்றியே பேசுவேன், என்னுடைய பெருமைகளையே பேசுவேன், யாரோடு நான் ஒட்ட மாட்டேன், மற்றவர்களை மேன்மையாக எண்ண மாட்டேன், கனமாக எண்ண மாட்டேன் அப்படின்னா ஒரு காரியம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, நான் யார்? தனக்குரியவைகளையே. சபை என்பது ஏதோ ஒரு மனிதர் கிடையாது, நான் மட்டும் சபை கிடையாது, நம்ம எல்லோரும் இணைஞ்சது தான் சபை. மறுபடியும் நம்ம முன்னாடி வந்தோம்னா 4வது வசனத்தில் நம்ம பார்க்க முடியும், அவனவன் தனக்கானவைகளை அல்ல. சபை இண்டிவிஜுவல், நான் மட்டும் கிடையாது. சபையில் நம்ம நிறைய நேரங்களில் தற்பெருமை பேசிக்கொண்டு நம்மளுடைய பெருமைகளை பேசிக்கொண்டு இருக்கிற ஒரு நபராக இருக்கிறோன்னா, நம்ம ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், தேவனுடைய பார்வையில் சபை என்பது நம்ம ஒரு இண்டிவிஜுவலை மட்டும் பற்றி பேசுகிற காரியம் இல்லை, தேவனுடைய ரத்தத்தினால் அவர் சம்பாதித்து கொண்ட ஒவ்வொரு மக்களையும் பற்றி பேசுகிற ஒரு காரியம். அதனால தான் இந்த வசனம் 4வது வசனம் இப்படியாக நம்ம வாசிக்கிறோம், அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவான். நம்ம நமக்கானதை நோக்கிடுவோம், ஆனால் பிறருக்கானவைகளையும் நோக்க வேண்டும். இந்த வார்த்தைகள் உண்மையிலுமே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி சபைக்கு எழுதுகிறார். இன்றைக்கி நாமளும் இந்த வார்த்தைகளை நம்ம படிக்கிறோம். மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். எவ்வளோ அருமையாக கொடுத்துருக்கிறார் பாருங்களேன். ஏன்னா நான் படிக்கும் பொழுது நான் இதுவரைக்கும் சர்ச் அப்படின்றத சபை தேவனுடைய ராஜ்யம் என்பதை அங்கே வருகிற ஒரு காரியமாக பார்த்துருந்தேன். ஆனால் தேவன் எனக்கு புரிய வச்சார், அது அங்கே மட்டும் இல்லை, இங்கே தேவன் ஆளுகை செய்கிற இடமும் கூட.
அது ஆவியில் எளிமை உள்ளவர்கள் கூடுகிறது வெறும் அங்கே மட்டும் இல்லை, நாம் இங்கே கூடியிருக்கிற இடத்துலையும் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் கூடுகிற ஒரு ஐக்கியம் தான் அது. நம்ம எல்லாத்தையுமே அங்கேயே இல்லை சபையோடு நிறுத்தியிருப்போம். அது அப்படி இல்லை, நம்மளோட சொந்த குடும்பங்களிலும் தேவன் தான் ஆளுகிறார். அது அங்கேயும் பொருந்தும் என்கிற ஒரு காரியம். சரி, உண்மையாலுமே நான் ஒரு காணொலியை நான் பார்க்க நேர்ந்தது. இது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன காரியத்தை நான் சொல்லிவிட்டு நம்ம முடிக்கிறேன், வைண்டப் பண்ணுறேன். நிறைய நேரங்கள் இந்த பெருமையை பற்றி பேசும்பொழுது ஒரு தியரின்னு சொல்லலாம். என்னன்னு சொல்கிறேன்னு பாருங்களேன். நிறைய நேரங்களில் நான் இதை நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ரோட்டில் நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போகும்பொழுது ஒரு பைக்கும் ஒரு காரும் ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னு வைங்களேன், எல்லோரும் யாரை சொல்லுவாங்க குற்றம்? எடுத்த உடனே ஓகே, யாரை சொல்லுவாங்க? காருக்காரன் வேகனாக போயிட்டான்ப்பா, அவன் ஓரமாக தான் போனான். ஒருத்தர் நடந்து போகிறாருன்னு வைங்களேன், நடந்து போகிறார், பைக்கில் போகிறார். சரி, பொதுவாக பார்த்தோன்னா பெரிய வண்டிகளில் போகிறவங்க அவங்க தான் தவறு பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு புரிதல் நார்மலி நம்ம எல்லாருக்குமே உண்டு. ஒரு காரோ பைக்கோ போச்சுன்னா காருக்காரன் தப்பாக போயிருப்பான், அவன் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருந்தான், அதுதான் போயிட்டு நமக்கு என்ன நடந்திருக்குன்னே தெரியாது. பட் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேசும்பொழுது எதை நம்ம சொல்லுவோம், அவங்க மேலே தான் தவறு. இந்த பெருமையை பேசும்பொழுது ஒரு காரியத்தை நான் மையப்படுத்த விரும்புகிறேன். என்னென்னா, பெருமை என்ற காரியம் ஏதோ வசதி படைத்தவர்களிடத்துலையும் வெல்த்தி பர்சன்ட்ட மட்டும்தான் இந்த காரியம் காணப்படும். ஒரு அபூர்வமான ஒரு காரியம்லாம் கிடையாது. சரி, நிறைய நேரங்களில் நம்ம எப்படி யோசிப்போம், ஒன்றுமே இல்லாதவங்கள்ட்ட பெருமை இருக்காது அப்படின்னு ஒரு புரிதல் இருக்கும். ஒருத்தவங்க நல்ல வீடு வசதியோடு இருக்கிறவங்க அப்படி இருந்தாங்கன்னா ஓகே, அவங்க ஏதாவது ஒன்று பண்ணிட்டா நம்ம எடுத்த உடனே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அவங்களுக்குள்ள, அவங்களுக்கு என்னப்பா, அவங்க அப்படி தான் பெருமையானவங்க. ஆனால் உண்மையாலுமே பெருமைன்ற பாவம் அப்படி எங்கேயுமே ரெஜிஸ்டர் பண்ணப்படவே இல்லை. இது இவங்களுக்கு மட்டும்தான் பெருமை இருக்கும், இவங்களுக்கெல்லாம் இருக்காதுன்ட்டு. இதே ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். இந்த பெருமை அப்படின்னு பேசும் பொழுது, இங்கே என்னை விட ஒரு உயர்ந்தவன் பெருமையாக பேசும் பொழுது, நான் இங்கே நிற்கிறேன், ஓகே, நான் அமைதியாக நிற்கிறேன்னு வைங்களேன். நான் இன்னொரு இடத்துக்கு போகிறேன், எனக்கு கீழே ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. அந்த இடத்துல நான் எப்படி செயல்படுவேன்? நான் யாராக இருப்பேன்? இங்கே என்னை விட உயர்ந்தவன்ட்ட நான் நிற்கும் பொழுது ஆமான்னு நான் கேட்டுக்கிறேன். இன்னொரு இடத்துல எனக்கு கீழே ஒரு 4 பேர் நிற்கும் பொழுது நான் எப்படிப்பட்ட சிந்தையோடு இருக்கிறேன்? உண்மையிலுமே நம்மளை சோதிச்சு பார்க்கலாம், நம்மள்கிட்ட பெருமை இருக்காது. ஏன்னா நம்ம இந்த ஒரு ஆங்கிள் மட்டும்தான் நம்ம யோசிப்போம். ஓகே, அவங்கள்ட்ட தான் பெருமை இருக்குது, என்கிட்ட இல்லை, நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப தாழ்மையான அப்படின்னு பேசுவோம். அதை அப்படியே தூக்கி இன்னொரு இடத்துல வச்சு நம்ம நிதானித்து பார்த்தோன்னா, இங்கே நமக்கு கீழே ஒரு 4 பேர் இருக்கும் பொழுது நம்ம எப்படியாக செயல்படுகிறோன்றதை உற்று கவனிச்சோன்னா நிச்சயமாக நம்மள்ட்ட பெருமை இருக்கிறத நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஏதோ அவர்கள்ட்ட மட்டும் இருக்கிற காரியம் இல்லை. அப்படின்னா வேதத்தில் தேவன் அப்படி வைக்க போகிறதே கிடையாது. பாவம் என்பது எல்லார் மனிதர்கிட்ட வரக்கூடிய ஒரு காரியம்தான். ஓகே, ஒரு விஷயம் ஒரு காணொலியில் ஆக்சுவலி நான் பார்த்தது என்னை ரொம்ப ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண ஒரு விஷயம். மதர் தெரசா அவங்கள பற்றி எல்லாருக்குமே தெரியும், நிறைய விஷயங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அவங்கள பற்றி நான் பார்த்த ஒரு காணொலியில் ரொம்ப பிடித்த காணொலி அது. ஏன்னா அவங்க சொல்லும் பொழுது, இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் அவர்கள் பேசும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் என் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் வந்துட்டு அம்மா அங்கே பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, ஒரு பெண்மணி இருக்காங்க, அவங்களுக்கு 8 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அந்த 8 பிள்ளைங்க அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கிறாங்க, எதுவும் சாப்பிடலை, கொஞ்சம் நீங்கள் ஏதாவது பார்க்க முடியுமான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். இவங்களும் சொல்லிவிட்டு சரி ஓகே இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க, எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு இவங்க உணவுகளை அந்த பெண்மணிகிட்ட பரிமாறும்போது அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, எடுத்துகிட்டு அவங்க சாப்பிடலை, திடீர்னு எடுத்துகிட்டு வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு சாதம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இவங்களும் பின்னாடி போய் பார்த்தா அது இன்னொரு வீட்டில் போய்ட்டு இவங்க கொடுத்தா அங்கே பசியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இவங்க ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. இது அவங்க பேசும்பொழுது ஒரு காரியம் சொன்னாங்க, இவங்க எடுத்துகிட்டு போய் கொடுத்த காரியம்லாம் எனக்கு பெருசாக இன்ஸ்பயர் ஆகலை, எனக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை. ஆனால் ஒன்று எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தினுச்சு, தன்னோட இல்லாமையிலும் இன்னொருத்தர் இல்லைன்னு சொல்லிட்டு வருத்தப்படுகிறானே அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்களுக்குள்ளே வந்தது பாருங்களேன். சரி, எனக்கு இல்லை, எனக்கு 8 பசங்க, இவங்களுக்கே நான் பார்க்கணும், ஸோ இது நான் இவங்களுக்கு கொடுக்கணும், இவங்களுக்கு தான் பண்ணணுன்ற எண்ணத்தை தாண்டி என்னை போலவே இன்னொருத்தம் இல்லாமல் இருக்கிறானே அப்படின்ற காரியம் என்னை வெகுவாக பாதிச்சதுன்னு அவங்க சொன்னாங்க. உண்மையாலுமே நான் இந்த பெருமைக்குரிய அந்த காரியத்தை தான் நான் சொல்லுவேன்.
நிறைய நேரங்களில் நம்மள்ட்ட இப்படிப்பட்ட சிந்தை இருக்கான்னு பாருங்களேன். நம்மள்ட்ட இல்லை தான், ஆனால் நமக்கு ஒன்று கிடைக்கும் பொழுது நம்மளுடைய சகோதரர்கிட்ட இல்லை அப்படின்ற எண்ணம் நமக்குள்ளே வருகிறதா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இந்த வீக் நான் என்ஜாய் பண்ண ஒரு காரியம், தேவனுக்கு நன்றி சொன்னேன். ஏன்னா ஒகுலூரில் நம்ம ஒரு சில காரியங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் நம்மளுடைய சபையின் மூலமாக. ஒரு சில ஃபோட்டோஸ் பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு சிலர் நம்ம சகோதரர்கள் தான் அங்கே வீடு அந்த வீட்டு காரியங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் பொழுது வீடோனோ அவங்க யார் என்னென்னு இங்கே இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவில் பழக்கம் இருக்கும் தெரியாது, நிச்சயமாக தெரியல. அவங்க யாரோ இவங்க யாரோ சபைக்கு வந்த அப்படின்ற ஒரு உறவு மட்டும்தான். ஆனால் அந்த ஒரு வயதான அம்மாவுக்கு போயிட்டு இருந்து ஒரு சில காரியங்கள் அவர்கள் செய்து கொடுக்கும் பொழுது அந்த பெண்மணிக்கு அந்த அம்மாவுக்கு அவங்களோட உள்ளத்தில் எப்படிப்பட்ட ஒரு காரியம் இருந்திருக்கும் பாருங்களேன். லீடர்ஷிப் பற்றி பேசும்பொழுது ஒன்று சொல்லுவாங்க, தலைமைத்துவத்தை பற்றி பேசும்பொழுது உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களையும் நீங்கள் முக்கியமானவர்கள்னு நீங்கள் அந்த எண்ணத்தை அவங்களுக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், உங்களோட லீடர்ஷிப்புக்கு நல்லாயிருக்கும்னு பொதுவாக சொல்லுவாங்க. சரி, சபைக்கு வரும்பொழுது நீங்கள் பாருங்களேன், தொன்று தொட்டு தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்துலேருந்து நம்மளால் பார்க்க முடியும். அவர் ஒரு காரியத்தை நம்மள்கிட்ட சொல்லுவார். நம்ம அந்த வசனங்களை மட்டும் வாசிக்கலாம். யாத்திரையாகமம் 22:22. யாத்திரையாகமம் 22:22. விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. விதவையையும் திக்கற்ற பிள்ளைகளையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. ஓகே, உபாகமம் 24:17 வசனம். நீ அந்நியனுடைய நியாயத்தையும் ஓகே, திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும். ஒரு நிமிஷம், உபாகமம் 24:17. ஓகேம்மா, அதை மாற்றி எடுத்துக்கோங்க. நீ அந்நியனுடைய நியாயத்தையும் திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் புரட்டாமலும் விதவையின் வஸ்திரத்தை அழகாக வாங்காமலும் இருந்து. ஓகே, சங்கீதம் 146 9வது வசனம் நம்ம எடுக்கலாம். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். ஓகே, சகரியா 7வது அதிகாரம் 10வது வசனம். சகரியா 7வது அதிகாரம் 10வது வசனம். சகரியா 7வது அதிகாரம் 10வது வசனம். எஸ், ஓகே. சரி, இந்த வசனங்கள் எல்லாமே நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? இந்த வசனத்தில் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் காமனாக நம்மளால் ஃபைன் பண்ண முடியாது. தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, யாரை பற்றி பேசுகிறாரு அந்த வசனங்களை நம்ம இப்போ படித்தோமே. திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், சிறுமையானவர்கள், பரதேசிகள். தேவனுடைய திட்டத்தில் உண்மையாலுமே பாருங்களேன், இப்படிப்பட்டவங்கள நம்ம ஜென்ரலாக நம்ம பார்க்கும் பொழுது அவர்களை ஒதுக்கி விடுவோம். இப்படிப்பட்ட சம்பவங்கள் நம்மளுடைய நாட்டில் கூட ஒரு சில இது கேள்விப்பட்டிருப்போம். வெளியிலேருந்து ஒரு அதிபர் வராருன்னு சொல்லிட்டு ஒரு சில மக்கள்லாம் அவர்கள் கண்களுக்கு படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர்களை மறைவில் வச்ச சம்பவங்கள்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் தேவன் சிறுமைப்பட்டவர்களுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கு, பரதேசிகளுக்கு எவ்வளோ அடைக்கலம், எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கையை தருகிறார். நம்ம சபையில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த வீக் இந்த சம்பவம் நம்மளுடைய சகோதரர்கள் செய்யும் பொழுது உண்மையாகவே என் உள்ளத்தில் நான் களிகூர்ந்து தேவனுக்கு நன்றி சொன்னேன். நான் அங்கே போகலை, பட் போனவங்களுடைய ஒரு சில ஃபோட்டோஸ் நான் பார்க்கும் பொழுது தேவனுடைய சபை அதுதானே இங்கே நமக்கு சொல்லப்படுகிறது. யாக்கோபு 2 நம்ம அதை தானே படிக்கிறோம். இந்த வசனம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? பிலிப்பியரில் நம்ம இப்போ நான் சொன்னது, மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும். இந்த வசனத்தை எல்லாருமே நம்ம கடைப்பிடித்து கொண்டு தான் இருக்கோம். புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? இந்த வசனத்தை நம்ம எல்லாருமே கடைப்பிடிக்கிறோம். ஒத்துக்கிறீங்களா? இது எங்கே மட்டும் நம்ம கடைப்பிடிக்கிறோன்றதுல தான் கேள்வியே இருக்குது. நான் சொல்ல ஒரு வித்தியாசம். ஸோ யாக்கோபு 2வது அதிகாரம் எடுத்துக்கலாம். ஓகே, முதல் வசனம். என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை
பட்சபாதத்தோட பற்றி கொள்ளாதிருப்பீர்கள். விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றி கொள்ளாது இருப்பீர்களாக. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும், ஓகே, கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்திருக்கிறவனை கண்ணோக்கி நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது நீ இங்கே என் பாத அண்டையிலே உட்காரு என்றும் நீங்கள் சொன்னால் உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோட நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா? ஓகே, 5வது வசனம். என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? சரி, நாம யாரை இக்னோர் பண்ணிட்டு இருக்கிறோமோ அப்படிப்பட்டவர்கள் தேவன் தெரிந்து கொள்ளவில்லையா? அவர்களை இன்னும் மேன்மைப்படுத்தவில்லையா? பழைய ஏற்பாட்டு காலம் முதல் நம்ம ஒரு வார்த்தை நம்ம பார்க்க முடியும்னு சொல்லி, அவர் தேவன் அந்த திக்கற்ற பிள்ளைகள் விதைகளுக்கு எவ்வளவு அடைக்கலமான ஒரு தேவனாக இருக்கிறார். இது வெறும் தேவன் அப்படி இருக்கிறார் என்ற ஒரு காரியம் மட்டும்தானா? அப்போ சபையில் ஒரு திக்கற்றவங்க, ஒரு விதவை, ஒரு பரதேசி, ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நபர் யாராவது வரும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தில் தேவன் அப்படி இருக்க விட மாட்டார். நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இன்றைக்கி சபையில் நாம் கண்ணு முன்னாடி நம்ம பார்த்து கொண்டு இருக்கிற சபையில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஒரு திக்கற்ற பிள்ளை வரும் பொழுது, ஒரு விதவை வரும் பொழுது, ஒரு ஒன்றுமே இல்லாதவங்க வரும் பொழுது, ஏன்னா இந்த வாரம் அப்படிப்பட்டவங்களோட இருதயத்தில் நம்மளோட சபை மூலம் செய்யப்பட்ட அந்த ஒரு சின்ன செயல் எப்படிப்பட்ட தாக்கத்தை அவர்களுக்குள்ளே ஏற்படுத்தப்பட்டிருக்கும்? எவ்வளவு சந்தோஷத்தை அவர்களுக்கு, என்னையும் விசாரிக்கிறதற்கு என் சபையில் ஆட்கள் இருக்கிறார்கள். அதை தானே தேவன் எல்லா இடங்களையும் நான் இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு காரணம், உங்களை விசாரிக்கிறதுக்கு நான் இருக்கிறேன். இன்றைக்கி அந்த வசனம் ஒரு சிலர் மூலயமா அந்த ஒரு அம்மா அவளோட வாழ்க்கையில் நிறைவேறும் பொழுது எவ்வளோ ஒரு பெரிய சாட்சியான ஒரு காரியம். தேவன் அப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தில் தான் சபையை உண்மையாலுமே வைத்திருக்கிறார். நம்ம ஏனோ தானோ, ஏன்னா ஒரு சில ரெகுலேஷன் நம்மளோட சபையில் சொல்லும் பொழுது நான் ஒரு கட்டத்தில் நான் நிறைய கேள்விகளோடு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு காரியம், சர்ச்சுன்ற காரியத்தை வி டேக் ஃபார் கிராண்டட். எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம், யார் வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் நடந்துக்கலாம், பாஸ்ட்டு செய்தி மட்டும் கொடுக்கணும், கண்டிப்பு பண்ணனா எனக்கு பிடிக்காது. ஆக்சுவலி இது நீங்கள் யோசிச்சிங்களோ இல்லையோ, நான் யோசித்தது உண்டு. அது ஒரு சில காரியங்களை நான் நிதானிச்சதுக்கு எனக்குள்ளே இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்திருக்குது. சபை என்பது ஒரு ஒழுங்கும் கிரகமாக தேவனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு வீடாச்சே. அப்படி இல்லாமல் ஏன் இப்படிலாம் கண்டிக்கிறாங்க, ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்ற எண்ணம் எனக்குள்ளே நிறையா வந்தது. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், சபை என்கிற காரியம் ஏதோ நான் விரும்புகிற விதத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் இல்லை. தேவன் எப்படி நாம் இருக்க வேண்டும் என்பதை சொல்லி அவருடைய வேதத்தில் தெளிவாக கொடுத்துருக்கிறார். ஸோ நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்னுடைய விருப்பத்துக்கு, என்னுடைய இஷ்டத்துக்கு சர்ச் அப்படி இல்லை, சர்ச் அதுக்கு இல்லை, தேவனுடைய திட்டம் அப்படி இல்லை சபையை குறித்து. அதனால தான் நான் முதல்ல ஆரம்பத்தில் இந்த வசனத்தை சொன்னேன், என்ன கடவோம் எண்ணிக்கலாம் என்னலாமா, இடமே இல்லை, என்ன கடவீர்கள், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, தேவன் முடிச்சிட்டார். என்னை விட சாம் மேன்மையானவனா நான் பார்க்கணும், அதுதான் தேவனுடைய திட்டம். சாம் என்னையை பார்க்கும் பொழுது சாமை விட என்னையை மேன்மையானவர்களாக பார்க்கணும், அதுதான் தேவனுடைய திட்டம். ஒவ்வொருத்தரையுமே தேவன் எவ்வளோ விலையேற பெற்றவர்களா, ஏன்னா நம்மளுடைய வசனத்தை நம்மளுடைய வசனங்களில் நம்ம படிக்கும் பொழுது தேவன் அவருடைய குமாரனே தந்து நம்மளை மீட்டிருக்கிறார். அப்போ தேவனுக்கு நம்ம எவ்வளோ ஸ்பெஷலானவங்க. நான் ஸ்பெஷல், ஓகே, அப்போ ஜெபகுமார் என்ன ஸ்பெஷல் இல்லையா? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், இந்த தேவன் எனக்கு நான் எடுத்துக்கிறேன் இல்லைங்களா? நிறைய நேரம் புரியுதா நான் உங்கள்கிட்ட கொண்டு வருகிற காரியம்? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், தேவன் எனக்காக மரித்தார். எஸ், நான் அஃப்கோர்ஸ் நம்புகிறேன், அவர் என்னை ஸ்பெஷலாக பார்க்கிறார். நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது நம்ம மனப்பாட வசனமாக சொன்னது தான், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்ற, உனக்கு ஈடான என்ன வேணாலும் நான் கொடுப்பேன். அந்த வசனம் வெறும் எனக்கு மட்டும்தான் பொருந்துமா, இல்லை சபையில் கூடி வருகிற ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸுக்கும் பொருந்துமா? அப்படி பொருந்தும் என்றால் உண்மையாலுமே அப்போ என்னுடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கணும்?
அவர் என்னையை நேசிக்கிறது போலயே சாமியை நேசிக்கிறார். எனக்கு அவர் எப்படி பெரிய நங்கூரமாக இருக்கிறாரோ சாமுக்கும் அப்படி தான் இருக்கிறார். ஆனால் இந்த மன மேட்டிமை என்ன பண்ணிடுது, என்ன, நான் உயர்ந்தவன், அவங்கள மேன்மையானவர்களை என்னால் எண்ண முடியல. ஸோ இந்த காரியத்தை நம்ம சிந்தனை பண்ணலாம். ஒரே ஒரு விஷயம், இந்த மனத்தாழ்மைக்கு பவுலானவர் அவரோட வாழ்க்கையில் எல்லா இடங்களிலுமே சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போஸ்தலர் எல்லாரிடத்துல நான் பெரிய ஆளுன்னு எனக்கு வந்து சொல்லியிருக்கிறாருங்களா? நம்ம வேதத்தை எல்லாருமே படிச்சிருக்கிறோம். அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க, எல்லார காட்டிலும் நான் பெரியவன்னு எனக்கு அது எங்கேயாவது சொல்லியிருக்காரு? நான் பாத்திரம் நல்லன்னு சொல்கிறார். சரி, இன்னொரு இடங்களில் பார்க்கும்பொழுது பாவிகளிலேயே சபை என்பது எப்படிப்பட்ட ஒரு சிந்தையை உருவாக்குது பாருங்களேன். அப்போஸ்தலர் தான் நான், சரி ஐ ஹாவ், எனக்கு ரைட் இருக்குது நான் பேசுகிறதுக்கு, பெருமை பேசுகிறதுக்கெல்லாம். தேவன் அதற்காக சபையை ஏற்படுத்தவே இல்லை. அப்போஸ்தலர்கள் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க, இவங்களை விட நான் நிறைய செஞ்சுருக்கிறேன் தான், என்னோடய ஊழியங்கள் பெரிது. ஏட் நான் அவர்களுக்கும் ஈக்குவலானவங்க கிடையாது. இன்னும் சொல்லும் பொழுது பாவிகளிலேயே பிரதானமான பாவின்னு அந்த உலகத்தில் ஒருத்தர் அடையாளம் காட்ட முடியும்னா அது நான் தான். தட்ஸ் த ரீசன் அவரால் எல்லாரும் கூடயும் போய் எல்லாருக்கும் எல்லாமுமா இருக்க முடிஞ்சுது. அன்றைக்கி ஒருவேளை நம்மளால் நம்மளுடைய வீட்டில், நம்மளோட சபையில், தேவன் ஆளுகை செய்கிற இடத்துல எல்லாருக்கும் எல்லாமுமா இருக்க முடியல அப்படின்னு ஒரு காரியம்னா தேவன் இன்னும் நம்ம தேவனால் நம்ம உடைக்கப்படலை. நிச்சயமாக தேவன் உடைச்சாருன்னா, ஏன்னா ஒரு வீடு கட்டும் பொழுது அந்த கல் உதாரணம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அந்த இடத்துக்கு அந்த கல் எப்படி தேவையோ அப்படி தான் தேவை. இல்லை நான் இப்படியே தான் முழு கல்லாக தான் என்னை வைக்கணும்னு சொன்னால் நாம் எதிர்பார்க்குற வீடோ ரூமோ டிசைன்ஸோ வருமானு பார்த்தா வரப்போகிறது இல்லை. தேவனுடைய சபையும் அப்படிதான். தேவனுடைய சபையை குறித்து பார்க்கும் பொழுது ஒரே ஒரு வார்த்தை என்னை ரொம்ப 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 இன்ஸ்பயர் பண்ணுச்சு, என்னை ரொம்ப கவர்ந்துச்சு. அந்த ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு நான் இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். 1 கொரிந்தியர் எடுத்துக்கலாம், 12வது அதிகாரம். பன்னிரெண்டாவது வசனம். எப்படி எனில் சரீரம் ஒன்று, சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாய் இருக்கிறது. நம்ம தனித்தனியாக இருந்தாலும் நம்ம சபை என்று அழைக்கப்படும் போது இது எல்லாரையுமே தான் குறிக்குது. ஓகே, அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். ஓகே, நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம். இந்த வசனத்தை 13வது வசனத்தை பவுல் சொல்லும் பொழுது அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கணும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமே. பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில் நான் எப்படிப்பட்ட பெருமைக்குரியவன் என்றது எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். நான் இஸ்ரவேலன், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், 8ஆம் நாளில் விருத்தசேதனம் அடைந்தவன், பென்யமீன் கோத்திரத்தான், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், இப்படியெல்லாம் சொல்லிட்டு இந்த பவுல் தான் இன்றைக்கி இந்த 13வது வசனத்தை சொல்கிறாரு. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக எல்லாம் ஒன்று. இந்த வசனத்தை சொல்லும் பொழுது பவுல் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறாருன்னு பாருங்களேன். எல்லாம் ஒன்று. இதை நம்ம எல்லாம் ஒன்றுன்னு சொல்லும்போது சிம்பிள், பட் பவுல் யாருன்னு நம்ம தெரிஞ்சுட்டு இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது அவர் எவ்வளோ விஷயங்களை தேவனுக்காக விட்டுட்டு தன்னை தாழ்மைப்படுத்தினார். ஏன்னா நமக்கு நல்லா தெரிஞ்சது, இஸ்ரவேலர் சமாரியார் கூட சுத்தமாக சம்மந்தம் கலக்க போகிறதில்லை, அவர்களை வெறுத்தார்கள் முழு பகையாக. அப்படிப்பட்டவங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போய் தேடுறாரு. இந்த இடத்துல யூதனாக இருக்கிற ஒரு பவுல் புறஜாதியாரை போய் சகோதரனேன்னு கூப்பிடணும். இட் இஸ் நாட் ஈஸி. அங்கே யூதர் சமாரியா, இங்கே யூதர் புறஜாதி. ஆனால் தேவனுடைய திட்டத்தில் எல்லாருமே ஒன்று. அந்த சிந்தைக்கு வரணும்னா உண்மையுமே எவ்வளோ பெரிய ஒரு தாழ்மையான காரியம் தேவைப்பட்டிருக்குன்னு பாருங்களேன். அழகாக சபை எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு, எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னு பவுல் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. நம்ம அந்த வார்த்தையை தான் இப்போ படிக்க இருக்கிறோம். 25வது வசனம். சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல். சரீரத்திலே, ஓகே, எல்லாருமே சேர்ந்து படிக்கலாங்களா இந்த வசனத்தை? எல்லாருமே வேதம் வச்சிருக்கிற எல்லாரும்.
அருமையான ஒரு வசனம் பாருங்களேன். தேவன் சபையை எப்படி வடிவமைச்சிருக்கிறார்? டேக் ஃபார் கிராண்டட் இல்லை. நான் எப்படி வேணாலும் நடந்துக்கலாம், யாரை எப்படி வேணாலும் பேசலாம், என் விருப்பத்துக்கு நான் நடக்கிற இடம் சபை கிடையாது. இப்படியாக சரீரத்தை அமைத்திருக்கிறார். அவர் இப்படி தான் திட்டம் பண்ணியிருக்கிறார். நான் சொல்ல விரும்பின வார்த்தை, நான் உண்மையிலுமே சொன்ன நீங்கள் எல்லாருமே அதை ரொம்ப ரசிப்பீங்க. சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று. எவ்வளோ அருமையாக ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கோம். ஒன்றை குறித்து ஒன்று கவலையாக இருக்கும்படி. சம்திங் பாருங்களேன், சபை நாம் யோசிக்கிறது மாதிரியெல்லாம் இல்லை. தேவன் இந்த சபையை உண்டு பண்ணியிருக்கும் பொழுது இப்படி தான் அமைத்திருக்கும். ஒன்றை குறித்து ஒன்று கவலைப்படணும். ஒகலூரில் ஒரு அம்மாவுக்கு ஒரு காரியம், எஸ், பெரம்பலூர்லேருந்து நம்ம ஓடி போய் செய்கிறோம். தட்ஸ் வாட் சர்ச். சபை என்பது அதற்கு தானே. ஒரு சிறுமையானவர்கள், ஒரு எளிமையானவர்கள், ஒரு திக்கற்ற பிள்ளை, ஒன்றும் இல்லாதவங்க ஒரு வேளை சபைக்குள்ளே வரும்பொழுது அவர்கள் எவ்வளோ விலையேற பெற்றோர்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள முடிகிறதா? தேவனுடைய ராஜ்யத்தில் தான் உணர்ந்துப்பாங்கன்னு நம்மளால் சொல்லுகிறோம். பட் சர்ச் நாம் இருக்கிறோமே, நம்மளுடைய வீட்டில், நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள நம்ம அவங்க உண்மையாலுமே நீ தேவனுக்கு ஸ்பெஷல் அப்படின்ற ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு லைஃப் நம்ம வாழ்ந்துருக்குறோமா? அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வாழ்கிறதுக்கு தான் உண்மையிலுமே இந்த செய்தி நான் தேவன் எனக்கு உணர்த்தி வச்சாங்க. அந்த வார்த்தை மறுபடியும் நம்ம எல்லாரும் இந்த வசனத்தை சேர்ந்து வாசிச்சுட்டு நிறைவு செய்யலாம். சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாக இருக்கும்படி இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஸோ ஒண்டர்ஃபுல் சர்ச். தேவனுடைய பார்வையில் அது ஏனோ தானோ இல்லை, பெரிய திட்டத்தோடு, பெரிய நோக்கத்தோடு, பெரிய டிசைனோடு அது ஒரு காரியம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ நம்மளை நிதானிக்கலாம். ஒரு ஒரு நல்ல ஒரு காரியம் இல்லைங்களா? நம்மளுடைய வீடும் சரி, நம்மளுடைய சபையிலையும் சரி, தேவன் இப்படி தான் நம்மளை ஏற்படுத்தியிருக்கிறார். நான் பாபு அண்ணனுக்காக கவலைப்படணும், பாபு அண்ணன் வேதாயாவுக்கு கவலைப்படணும், நம்பிக்கை சர்ச், விசுவாசம் சர்ச் கவலைப்படுறோம், நாம் சத்தியம் சர்ச்சு கவலைப்படுறோம், கிறிஸ்துவின் சபையாக எங்கெல்லாம் இருக்கிறோமோ எல்லாருக்கும் நம்ம கவலைப்படுறோம், கரிசனையாக இருக்கிறோம், விசாரிக்கிறோம். ஓகே ஓகே இப்படிப்பட்ட சிந்தையோடு நம்ம இன்றைக்கி ஜெபம் செய்வோம். எல்லோரும் கண்களை மூடலாம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த ஒரு நல்லதொரு வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். விசேஷமாக ஆண்டவரே, ரொம்ப நாள் கழித்து ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தந்ததற்காக நன்றி. உங்களோட சபையை குறித்து நாங்கள் படித்துக்கொள்வதற்கு ஆண்டவர் நீர் பாராட்டி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தயவுக்கும் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் சபை என்பது ஏதோ ஒரு சில காரியம் அப்படின்றது போல் நாங்கள் இல்லாமல் தேவன் இதற்குன்னு ஒரு பெரிய திட்டத்தையும் நோக்கத்தையும் சபைக்கு வச்சிருக்கிறார். என் சபையை கட்டுவேன்னு தேவனாகிய கர்த்தர் சொல்லும் பொழுது உண்மையாலுமே அதில் எவ்வளோ விலையேறப்பட்டது, அதில் எவ்வளோ திட்டங்கள் இருக்கிறது, அதை புரிந்து கொள்ளாமல் இவ்வளோ நாட்கள் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர், இப்படிப்பட்ட காரியங்களை தொடர்ந்து எங்களுக்கு போதித்து கொண்டு வருகிறீங்க. இன்றைக்கி கொடுத்த இந்த சத்தியத்திற்காகவும் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே உங்களோட வசனத்தினாலே தேற்றப்படட்டும். உங்களோட வசனம் எங்கள் வாழ்க்கையில் மேன்மைப்படட்டும். நீர் மாத்திரம் மேன்மைப்படுங்க. எல்லா காரியத்தையும் உங்கள் கரத்தில் கொடுத்து கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ஏற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். தேங்க்யூ.